விடமாக இந்த ஒரு வருடத்திலும் இந்த காலத்துக்காக நாங்கள் வந்திருக்கின்றோம். இந்த காலத்தில் முதலாவது நாளாகிய இந்த சாம்பல் புதன் அன்று தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கின்ற உங்கள் யாவரையும் மீண்டுமாக நான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்தி பெறவிக்கின்றேன். இந்த நாளிலும் நாங்கள் தேவனுடைய வசனத்தை நாங்கள் ஆதியாகமம் 3வது அதிகாரம் 19வது வசனத்தை நாங்கள் தியானிக்கப் போகின்றோம். இந்த இடத்திலும் நாங்கள் இந்த வீடியோவிலே நாங்கள் கேட்ட பிரகாரமாக நாங்கள் யாவரும் மண்ணினாலே உருவாக்கப்பட்டோம், மண்ணாக காணப்படுகின்றோம் என்று அங்கே கூறப்பட்டது. நாங்கள் கூடுதலான வேளையிலே நாங்கள் மறந்து போகின்றோம் நாங்கள் யார் என்று குறித்து. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை நாங்கள் பார்ப்போமானால், தேவனாகிய கர்த்தர் மனுஷரை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவர் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார். நானும் நீங்களும் மண்ணிலிருந்து வந்தவர்கள். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 19வது வசனத்தை நாங்கள் பார்ப்போமானால், நீ பூமியில் இருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் வரையும் இல்லாத திரும்பும் மட்டும். இன்னும் ஒரு வசனத்தை நான் பார்க்க போகின்றேன். அதிலே ஆதியாகமம் 3வது அதிகாரம் 19வது வசனத்தை நாங்கள் பார்க்கின்றோம். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். நாங்கள் கூடுதலான வேளையிலே நாங்கள் எமது தமிழ் கலாச்சாரத்திலே நாங்கள் கேட்டிருக்கிறோம், நீ மண்ணா போவாய் என்று. எத்தனை பேர் அதை கேட்டிருக்கிறீங்க? வாட் டஸ் தட் மீன்? மண்ணா போவேண்டா, நீங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள். இந்த நாளிலும் தேவனங்களை ஞாபகப்படுத்துகிற காரியம் என்னவென்றால், நானும் நீங்களும் ஒன்றுக்கும் உதவாதவர்கள். ஆனால் எங்களைத்தான் அவர் அந்த புழுதியிலிருந்து தூக்கி எடுத்திருக்கின்றார். We are such insignificant people. You know, as I was reading this passage where it talks about you were made from dust and to dust you will return. மண்ணினாலே நாங்கள் உருவாக்கப்பட்டோம், நாங்கள் மண்ணா இருக்கின்றோம், நாங்கள் மண்ணுக்கு திரும்புவோம் என்று தேவனுடைய வசனம் தான் கூறுகின்றதொழிய நான் கூறவில்லை. இங்கே சற்று யோசித்து பாருங்கள். உங்களை ஒருவர் வந்து நீ மண்ணா இருக்கிறாய் என்று கூறினால் நீங்கள் எப்படியாக நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்கள்? இதைத்தான் தேவனுடைய வசனம் கூறுகின்றது. நானும் நீங்களும் மண்ணா இருக்கின்றோம் என்பதன் அர்த்தம் என்னவென்றால், நாங்கள் ஒரு விதத்திலும் விலை மதிப்பற்றவர்கள், விலை உள்ளவர்கள் அல்ல, விலை மதிப்பற்ற நாங்கள். Dust signifies such insignificance. You were made from dust and to dust you will return. So who gave us this life? Who made us significant? சற்று யோசித்து பாருங்க. மண்ணா இருக்கிற எங்களுக்கு வாழ்வை தந்தவர் யார்? அந்த 2வது அதிகாரம் 17வது வசனத்தை நாங்கள் பார்த்தோம். ஜீவ சுவாசத்தை அவன் அவன் நாசியிலே ஊதினார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். ஆதாம் ஏவாளை அவர் படைத்த பொழுது அவர் மண்ணிலிருந்து படைத்தார், மண்ணில் படைத்தவர்களுக்கு உயிரை கொடுத்தார். ஆனால் இந்த நாளிலும் நாங்கள் அந்த கதையை நாங்கள் பார்க்க போகின்றோம். எங்கள் தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நாசியிலே சுவாசத்தை தந்திருக்கின்றார். ஆனால் இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு பிறப்பை குறித்து தான் தேவன் இந்த நாளிலும் எங்களோடு கதைக்க விரும்புகின்றார். அந்த பிறப்பு தான் கிறிஸ்துவுக்குள்ளான அந்த மறுவாழ்வு. இந்த நாளிலும் நாங்கள் எமது வாழ்க்கையிலே அவரது அன்பை நாங்கள் ருசி பார்த்திருக்கின்றோம். We have all experienced His love, and that's the very reason why we are here this evening. But what does that really mean to us? What does it mean for us to know that He has given us life? யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனத்தை கூறுகின்றது, அவர் எங்களுக்கு ஜீவனை கொடுப்பதற்காக வந்தார். He came to give us life and life in abundance, fullness. So God formed us from dust, and it's that same God who calls us into His destiny, and that destiny can only be made possible if we have that life in us, and the life meaning the life of Jesus. Again, what does that mean to us today? இந்த நாளிலும் எமது வாழ்க்கையை நாங்கள் சீர்தூக்கி பார்ப்போமானால், கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்ற நாங்கள், அவரை நாங்கள் எமது வாழ்க்கையிலே அவருடைய சாயலை நாங்கள் வைத்திருக்கின்றவர், அதனுடைய அர்த்தம் என்ன?
What does that mean? When he breathed his life into us, when he gave his life, this cross signifies that. Every year when we come together during this Lenten season, we remember the suffering and hardships that he went for us, that cross of Calvary. And this is that place of exchange. இந்த இடத்திலிருந்து தான் எங்களுக்கு அவர் அந்த ஜீவனை தந்தார். ஏதேன் தோட்டத்திலேயே நாங்கள் பெற்ற அந்த ஜீவனை நாங்கள் இழந்தோம். மீண்டுமாக கெத்செமனே தோட்டத்திலே அவர் தனது உயிரை எங்களுக்காக கொடுத்து அந்த ஜீவனை எங்களுக்கு பெற்று தந்தார். ஏதேன் தோட்டத்திலே நாங்கள் அந்த மரணத்தை நாங்கள் முகம் கொடுத்தோம். அந்த மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு அவர் ஜீவனை தந்தார். அது நிமித்தமாகத்தான் அவர் கொலோசியர் 3வது அதிகாரம் முதல் 2 வசனத்தில் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றார். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், since then you have been raised with Christ, we have received this life, and because we have received this life, we are called to set our hearts on things above. So during this season of Lent, as we reflect on returning back to God, what God is reminding us is, what are some of the things that we have set our hearts on that are not things above, but things of this earth. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள், மேலானவைகளை நாடுங்கள். இந்த லெந்து காலத்திலே நாங்கள் எதை தேடுகின்றோம்? நாங்கள் மேலானவைகளை நாங்கள் தேடுகின்றோமா? மேலானவைகளை நாங்கள் நாடுகின்றோமா? மேலானவைகள் என்று கூறும் பொழுது அவருடைய வழிகள், அவருடைய சித்தத்தை நாங்கள் நாடுகின்றோமா? இந்த லெந்து காலத்தில் தேவன் எங்களுக்கு ஞாபகப்படுத்தின காரியம் என்னவென்றால், நாங்கள் மீண்டுமாக அவருடைய சித்தத்துக்கு எங்களை கொண்டு வரும்படியாக அவர்களை அழைக்கின்றார். He's calling us to realign our priorities. He's calling us to realign our will to His will and to return back. And He's reminding us today that we are dust. அவர்கள் ஞாபகப்படுத்தின காரியம் என்னவென்றால், நாங்கள் மண்ணாக காணப்படுகின்றோம் என்று அவர் ஞாபகப்படுத்துகின்றார். மண்ணான எங்களுக்கு உயிர் தந்தவர் அவர். அவரில் நாங்கள் தரித்து அவருடைய சித்தத்தை நாங்கள் செய்கின்றோமா? இதில் தான் கூடுதலான வெளியிலே நாங்கள் விழுந்து போகின்றோம். நாங்கள் யார் என்பதை நாங்கள் மறந்து போகின்றோம். நாங்கள் மண் என்பதை நாங்கள் மறந்து நாங்கள் எமது சுயத்திலே நாங்கள் எமது வாழ்க்கையை நாங்கள் கொண்டு நடத்துகின்றோம். நாங்கள் அவரிலே தரித்திருக்காமல் நாங்கள் எமது சுயத்திலே நாங்கள் தரித்து எமது சுயத்திலே நாங்கள் இது சரி என்பதை நாங்கள் அறிந்து அதன்படி செய்கின்றோம், அவருடைய சித்தத்தை அறிந்து அல்ல. இந்த நாளிலும் தேவன் எங்களுக்கு மீண்டுமாக திரும்பும்படியாக கூறும் பொழுது முதலாவது எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற காரியம் என்னவென்றால், மேலானவைகளை நாடுங்கள். தேவனுடைய வசனம் மத்தியிலே கூறுகின்ற பிரகாரமாக, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். Wherever your treasure is, there the desires of your heart will also be. So where is your heart? உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும் என்று தேவனுடைய வசனம் கூறுகின்றது. இந்த நாளில் உங்கள் இருதயம் அங்கே இருக்கின்றது. மேலானவைகளை நாடுகின்ற இருதயமாய் காணப்படுகின்றதா? அவருடைய வழியின்படி கீழ்ப்படிந்து நடக்க விரும்புகின்ற ஒரு இருதயமாக காணப்படுகின்றதா? Is your heart truly fixed on pleasing God and aligning with His desires? So as we step into this season of Lent, may that be something that you reflect on. Is your heart truly fixed on pleasing God and aligning
with his desires and not your desires. Because it says that if you have been raised with Christ, then set your hearts on things above. And we have all been raised with Christ. But is your heart set on him? Is your heart set on his ways? நாங்கள் யாவரும் கிறிஸ்துவுக்கு நாங்கள் உயிர்த்தெழுதலை பெற்றிருக்கின்றோம். ஆனால் நமது இருதயம் எங்கே இருக்கின்றது? 5வது வசனத்திலிருந்து நாங்கள் பார்க்கின்றோம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இஷ்டை, விக்கிர ஆராதனை, பொருளாசை ஆகியவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். இந்த நாளில் உமது வாழ்க்கை எப்படியான ஒரு வாழ்க்கையாக காணப்படுகின்றது? In verse 5 it says, put to death. It's a choice that you and I need to make. நாங்கள் அந்த தெரிவை எடுக்க வேண்டும். Whatever belongs to your earthly nature. If you and I have been raised with Christ, we have his nature and not the nature of this world. நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் உயிர்த்தெழுதலை பெற்றிருக்கோமானால் அவருடைய சாயலை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அவருடைய சாயலை நாங்கள் பெற்றிருப்போமானால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்க்கிஷை இந்த காரியங்கள் யாவும் எமது வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது என்று தான் இந்த வசனம் கூறுகின்றது. Whatever belongs to your earthly nature, sexual immorality, impurity, lust, evil desires, greed, which is idolatry. Because of these, the wrath of God is coming. எங்களுக்கு ஒரு எச்சரிக்கையை தேவன் கொடுத்திருக்கின்றார். தேவ கோபாக்கினை வரும் என்று தேவனுடைய வசனம் கூறுகின்றது. நாங்கள் அவருடைய சாயலை தரித்து நாங்கள் தொடர்ந்துமாக உலகத்துடைய சாயலை, உலகத்துடைய காரியங்களை நாங்கள் தொடர்ந்து பூமியின் படி நாங்கள் நமது வாழ்க்கையை நடப்பிப்போமானால் தேவ கோபாக்கினை வரும். தேவங்களுக்கு இந்த காலத்தை தந்திருக்கின்றார்களே ஆராய்ந்து அறிந்து பார்க்கும்படியாக. 7வது வசனத்தில் நாங்கள் பார்க்கின்றோம், நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த பொழுது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தையுமாக இவைகள் எல்லாம் விட்டு விடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். You used to walk in these ways in the life you once lived. But now you must also get rid of all such things as these: anger, rage, malice, slander, and filthy language from your lips. Do not lie to each other. This is what the word of God is reminding us. So during this season of Lent, இந்த லெந்து காலத்திலே தேவன் எங்களுக்கு 2வது காரியம் எங்களை ஞாபகப்படுத்தின காரியம் என்னவென்றால் பூமிக்குரிய குண இயல்புகளை அழித்து போடுங்கள். We cannot do that without his strength. Put to death your earthly nature, and that is a journey for us, and we all need him. Like we heard in that video clip, repentance is not a burden. Repentance is a blessing. Every time we go before the Lord and confess our shortcomings, it's not a burden. It's a blessing because we're becoming more like Jesus. So this season of Lent is a season for us to put to death anything that does not belong to his nature. And that is a choice that you need to make. No one else can make that choice. பூமிக்குரிய அந்த குண இயல்புகளை அழித்து போடும்படியாக இந்த வசனம் தேவன் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றார். We need to do that. What are some of the things in your life that you know that you need to realign and you need to put to death? So are you willing to surrender and lay to rest anything in your life that does not align with God's desires and God's nature? Are you willing to surrender and lay to rest anything in your life that does not align with God's desires or his nature this season? Because this is a season that God is calling us to return back to him. And that means, are we ready to lay to rest? That means to put to death. And yes, it's painful. Because we do not want to let go of some of these things, which is part of our nature.
but He wants us to crucify those things. Finally, கடைசியாக நாங்கள் பார்க்கின்றோம், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் பூர்ண அறிவை அறியும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. I want us to think about on a hot summer day when we are out and about. Maybe you have gone out to play, maybe you have done some activities. When you come back home, we know how we feel. What we all most often want to do is to go and have a good shower. And what do we do with our clothing? What do we do with our clothes? Do we wear them again? யோசித்து பாருங்கள். சம நாட்களிலே நாங்கள் வெளியிலே சென்று நாங்கள் விளையாடி விட்டு இல்லாவிட்டால் காரியங்களை செய்துவிட்டு மீண்டும் வரும் பொழுது எங்கள் வீட்டுக்குள்ளே நாங்கள் வேர்த்து விறுவித்து நாங்கள் வருகின்றோம். நாங்கள் அந்த உடுப்பை நாங்கள் மீண்டுமாக நாங்கள் போடுவதில்லை. ஏனென்றால் அது அழுக்கு நிறைந்த ஒரு ஆடையாய் காணப்படுகின்றது. இந்த நாளிலும் தேவன் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்ற காரியம் என்னவென்றால், நமது பழைய மனுஷனை நாங்கள் களைந்து போட்டு, ஏனென்றால் அது அழுக்கு நிறைந்ததாய் காணப்படுகின்றது. He wants us to take off our old self because our old self is dirty. I want you to think about why we change every time we go out after, playing, or when we sweat, when your clothes are dirty. And that is what God wants us to do, and it's a daily thing. And what God is saying is to put on the new self. And it's not a one-off action, but it's a process. அது நாங்கள் தினமும் செய்ய வேண்டிய ஒரு காரியமா இருக்கு. ஏன் நாங்கள் இந்த இடத்தில் நாங்கள் பார்க்கணும், ஒரே ஆடையை நாங்கள் தொடர்ந்துமாய் நாங்கள் அணிந்து கொள்வதில்லை. நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் புது ஆடைகளை நாங்கள் அணிகின்றோம். அதைத்தான் இந்த நாளிலும் தேவன் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றார். இந்த லெந்த காலத்தில் மாத்திரமல்ல, இந்த கிறிஸ்தவ ஓட்டத்திலே தினமும் இந்த புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளும்படியாக தேவன் ஞாபகப்படுத்துகின்றார். அதை நாங்கள் எமது சுயத்திலே செய்ய முடியாது. So are you willing to return in authentic repentance, seeking renewal in the deep knowledge of our God? The only way that we can renew ourselves is by knowing God. The more we know God, the more we will be able to understand who we are and our nature. நாங்கள் தேவனை அறிகின்ற அறிவில் நாங்கள் வளரும் போது நாங்கள் எப்படியான சுயத்தை வைத்திருக்கின்றோம், எமது சாயல் என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொள்வோம். அறிந்து கொள்ளுகின்ற இடத்திலே எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்வோம். அதைத்தான் தேவன் இந்த நாளில் எனக்கு ஞாபகப்படுத்துகின்றார். The more you know me, as it mentions here, which is being renewed in the knowledge, in the image of its creator. How well do you know the image of our creator? And the only way that we will know the image of our creator is by turning to his word. And again, it's not something that we do during this season. இந்த காலத்திலே மாத்திரமல்ல, இந்த கிறிஸ்தவ பயணத்திலே நாங்கள் அவரை அறிகின்ற இந்த ஒரு பயணமாக காணப்படுகின்றது. நாங்கள் அவரை நாங்கள் அறிந்து கொள்வோம். ஆனால் எமது நிலையை நாங்கள் அறிந்து கொள்வோம். எமது நிலையை நாங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது அந்த பழைய மனுஷனை நாங்கள் களைந்து போடுவோம். நாங்கள் புதிய மனுஷனை நாங்கள் தரித்துக் கொள்வோம். அதைத்தான் தேவன் ஞாபகப்படுத்துகின்றார். ஸோ இந்த எந்த காலத்திலும் நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். எனது இருதயம் மேலானவைகளை தேடுகின்றதா? எனது இருதயம் மேலானவைகளை நாடுகின்றதா? தேவனுடைய வசனம் மத்தேயு 6:33 கூறுகின்ற பிரகாரமாக அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது யாவும் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று. Seek first what? His kingdom and his righteousness, and everything else shall be added onto you. What are we seeking first? This is a season for us to re-examine our priorities. Where is your heart set this season? So God is reminding us to set your hearts on things above, on his righteousness, on his kingdom. And secondly, God is calling us to put to death anything that is not of his nature
And again, it's a choice. And it is a painful choice. பூமிக்குரிய குண இயல்புகளை அழித்து போடும்படியாக எங்களுக்கு அவர் கட்டளை வருகின்றார். கடைசியாக அழித்துவிட்டு அவருடைய அந்த புதிய சாயலை அணிந்து கொள்ளும்படியாக அவர் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றார். He is reminding us to get rid of, to put to death the old self and to put on the new self. And that is his image. And the only way we can do that is by knowing him and knowing him through the word. So my encouragement this season is that you will know him more, so that you will know who you are and you will become more like him, not just in this next 40 days, but in the days ahead, so that we will be able to run the race that's marked out for us the way that he has created us. May God bless you all.